ஹலோ ஆர்டிஸ்ட் ரிவ்யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அர்ச்சனா சபரிகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம டாபிக் 3ல் இருக்கோம். டாபிக் பார்த்தீங்கன்னா லோட்டஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளவர். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த லோட்டஸை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் இது ட்ரெண்டு குறையாமல் இருக்குது. ஸோ இந்த லோட்டஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் இன்னும் டாபிக் 1 அண்ட் டாபிக் 2 பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி போட போகிற வீடியோ கொஞ்சம் ஈஸியாக புரியும். நார்மல் லோட்டஸ் நான் எப்படி போடுவேன் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நார்மலான ஒரு லோட்டஸ் டிசைன், சரிங்களா? இப்போ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது அப்படின்றத நம்ம பிரேக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த லோட்டஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தரேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் போடும்போதும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு ஒரு வாட்டியுமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டெப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லோட்டஸை எப்படியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த லோட்டஸில் இருக்க பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். இந்த சென்டரில் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பட்டு, அதாவது மொட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்கிலீஷில் பட். இந்த சைடில் வரது வந்து இதழ்கள், பெட்டல்ஸ். இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட் ஃபார்மேஷன் தான். இந்த பட் வந்து நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய பெட்டல்ஸும் அந்த கீழே வர சப்போர்ட் வேலை மட்டும் நமக்கு ஈஸியாக வந்துடும். எதனால் இந்த பட் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோட்டஸ் பெருசாவோ இல்லை சின்னதாவோ இல்லை ஒரு மாதிரி திக்காக இருக்க லோட்டஸ் இல்லை ப்ளூம் ஆகிற மாதிரி இருக்கிறது இல்லை ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி லோட்டஸ் எல்லாமே இந்த பட்டை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றதை வச்சு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட் வந்து எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துருவோம். உங்கள் எல்லாருக்குமே நம்பர் 6, அதாவது நம்பர் 6 இது போடுறதுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதை உங்களுடைய மைண்டில் வச்சுட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 6 போடும்போது நமக்கு இங்கே கீழே எப்படி கர்வ் பண்ணி கொண்டு வருவோம். இவ்வளோ தூரத்துக்கு போகாமல் இதை பாதியாக அப்படியே விட்டுடுங்க. தெரியுதுங்களா? அதாவது நம்பர் 6 போடும்போது இங்கே இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் அதை கர்வ் பண்ணி தானே நம்ம போடுவோம். அதே மாதிரியே தான் நீங்கள் ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து கீழே இப்படி லைட்டாக அப்படி கர்வ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதனுடைய அதர் ஹாஃப் போட போகிறோம். அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக கர்வ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த பட் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்துட்டு பெட்டல் ஃபார்மேஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம பட் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கு அடுத்தது பெட்டல்ஸ் கொண்டு வரணும். ஸோ அப்போ அது எப்படி போடுறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கு சைடில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 உள்பக்கமாக கர்வ் பண்ண லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே போடணும். இந்த சைடு ஒரு கர்வ்டு லைன், இந்த சைடு ஒரு கர்வ். இது எப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். ஸ்டெப் 1 பட் ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 2 கர்வ்டு லைன்ஸையுமே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பெட்டல்னுடைய ஃபார்மேஷன், சரிங்களா? இப்போ ஸ்டெப் 3க்கு போகலாம். நம்ம இந்த ஸ்டெப் 2வை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. அதாவது ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கர்வ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இது ஸ்ட்ரைட் லைனாவோ இல்லை ஸ்லாண்டிங்காவோ அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி போகிறது தான் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டுட்டு அப்படியே ஸ்டெப் 3 கண்டினியூ பண்ணலாம். ஸ்டெப் 1 பட் ஃபார்மேஷன், ஸ்டெப் 2 ஸ்லாண்டிங் லைன், ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டில் கனெக்ட் பண்ணுறது இல்லை ஸ்லாண்டிங்காக வர. நான் இங்கே 2 வேரியேஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்டெப் 1ங்களா? ஸ்டெப் 2 இப்போ ஸ்ட்ரைட்டாக போடுறதுனா இப்படி, அதாவது பட்டுடைய கீழே வரைக்கும் வராமல் கொஞ்சம் அதனோட மேலே போய் நின்றுடும். ஒரு வேளை ஸ்லாண்டிங்காக போடுறது அப்படின்னா கொஞ்சம் கீழே வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 3 ஸ்டெப்பும் போட்டிருக்கோம். நம்ம இப்போ ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 நம்ம ப்ராப்பராக போடுறது தான் ஸ்டெப் 4. இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 போட்டாச்சா? இப்போ செகண்ட் செட் ஆஃப் பெட்டல், அதாவது ஸ்டெப் 4க்கு ஸ்டெப் 2வையும் ஸ்டெப் 3யும் நம்ம இங்கே போடுறது தான். பாருங்கள், இந்த சைடு ஒரு கர்வ்டு லைன், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் லைன் போட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு வாட்டி ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். லோட்டஸை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட் ஃபார்மேஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த பட் அழகாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து போகிற பெட்டல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இந்த பெட்டல்ஸே நீங்கள் இன்னும் பிரிக்கணும் அப்படின்னா இது 2 ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பெட்டல், இது 2 செகண்ட் செட். இந்த மாதிரி எத்தனை செட் வேணாலும் நீங்கள் போடலாம், அதை நான் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட் ஃபார்மேஷன் தான். இந்த பட் ஃபார்மேஷனில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் 6 நீங்கள் போடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட் 6ஆக போடாமல் ஒரு ஹாஃப் நம்பர் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொண்டு வந்து அப்படி அது கீழே
ஸ்டாப் பண்ணிவிட்டு அதர் ஹாஃப் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பெட்டல் ஃபார்மேஷன். இதுக்கு சைடில் 2 பக்கமும் கர்வ்டு லைன் அந்த மாதிரி கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த கர்வ்டு லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 3 அப்படியே அது ஸ்ட்ரெயிட் லைனாவோ இல்லை ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி லைனாவோ எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டில் வந்து அதை கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் செட் ஆஃப் பெட்டல் போடுறது. அதாவது ஸ்டெப் 2வையும் 3யும் கம்பைன் பண்ணி ஸ்டெப் 4 நம்ம செகண்ட் செட் ஆஃப் பெட்டல் போடுறது தான் ஸ்டெப் 4. 2 பக்கமும் ஒரு கர்வ்டு லைன் ஸ்லாண்டிங்காவோ இல்லை ஸ்ட்ரைட்டாவோ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது ஸ்டெப் 4. ஸோ எதனால் இந்த 4 ஸ்டெப்பையுமே நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா டிசைன்லையுமே லோட்டஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோட்டஸை நம்ம தலைக்கீழாக போடுறதோ இல்லை சைட் வைஸில் திருப்பி பார்த்துருக்க மாதிரி போடுறதோலாம் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷனில் நீங்கள் போட்டாலுமே இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் மாறாமல் வரும் எல்லா இடத்துலையுமே. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான லோட்டஸ் போடுறேன். ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, அடுத்து ஸ்டெப் 4. பாருங்க, இது இப்போ ஸ்ட்ரைட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்க லோட்டஸ். ஆனால் இது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி டில்ட் ஆகி இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ நமக்கு எப்படி லோட்டஸ் போட்டாலுமே சரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் லோட்டஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு இந்த 4 ஸ்டெப்பையுமே ஒரு 10 டைம்ஸ் ஆகுது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு லோட்டஸ் ஃபார்மேஷனுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு, எந்த ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு மறக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லோட்டஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 3 to 4 செட் ஆஃப் பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஒரு லோட்டஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸ்டெப் 1 போட்டாச்சு. அடுத்து ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3, அதாவது செகண்ட் செட் ஆஃப் பெட்டல். நீங்கள் 3 செட் ஆஃப் பெட்டல் போட்டாலும் சரி 4 செட் ஆஃப் பெட்டல் போட்டாலும் சரி இதுதான் ஸ்டெப். சரிங்களா? அதாவது அதாவது ஸ்டெப் 4, 2 and 3 மறக்காமல் போடுறது தான். இது தேர்ட் செட் ஆஃப் பெட்டல். இப்போ ஃபோர்த் செட் ஆஃப் பெட்டல். பாருங்க, நான் அந்த கர்வ்டு லைனையும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பட்டு கனெக்ட் பண்ணுறதையும் நான் எங்கேயுமே மாற்றலை. இது எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இருக்குது. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பெட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இது செகண்ட் செட் இல்லைங்களா? இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒரு செட்டு நான் வரும்போதும் அதனுடைய ஹைட்டை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்காக வந்து இப்படி கர்வில் வந்திருக்கு. அதாவது அதனுடைய ஹைட்டை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரும். ஒரு லோட்டஸை பொறுத்த வரைக்கும் அது ப்ளூம் ஆகி இருக்கணும். அதாவது மலர்ந்திருக்க மாதிரி ஒரு லோட்டஸ் நம்ம இங்கே காட்டுறோம், ஒரு ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் காட்டுறோம் அப்படின்னா அப்போ அதனுடைய பெட்டல்ஸ் எல்லாமே வந்து வேரியஸ் ஹைட்டில் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கிறதையும் நம்ம காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பெட்டல் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பட்டு கூட கனெக்ட் ஆகி அது இந்த கர்வ்டு லைன்ஸ் வரும். இதனுடைய ஹைட்டு ஆல்மோஸ்ட் பட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் செகண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் பெட்டலுடைய பாதியில் நம்ம போட்டிருப்போம், பாதியிலையோ இல்லை 3/4 நம்ம போட்டுருக்கலாம். அதே மாதிரி தேர்ட் செட் வரும்போது செகண்ட் செட்டினுடைய பாதியிலையோ இல்லை 3/4 நீங்கள் போடலாம். ஃபோர்த்து ஆர்எல்ஸ் உங்களுக்கு கடைசியாக நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இது கீழே போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஹாஃபுக்கு கீழே போய் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 6 செட் ஆஃப் பெட்டல்ஸ் வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம் தாராளமாக. இதில் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு செட் போடும்போது பாருங்கள், நம்ம பட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். செகண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 போடுறேன். ஏன்னா நான் வந்து இங்கே ஒரு 6 செட் ஆஃப் பெட்டல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் அடுத்து தேர்ட் செட்டு செகண்ட் செட்டினுடைய 3/4 தான் போட்டிருக்கேன். அடுத்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. நம்ம நிறைய பெட்டல்ஸ் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம ஹைட் வைஸ் அப்படியே அதை குறைச்சிக்கிட்டே வரணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிவ் ஃப்ளவர், இது வந்துட்டு சேம் நம்ம மேலே எப்படி 6க்கு நம்ம போட்டோமோ அதே மாதிரி போடுறது தான். உங்களுக்கு அது ஒரு வேலை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் லீஃப் போடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த சப்போர்ட்டிவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றது கிடையாது. நம்ம இந்த சப்போர்ட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஸ்டெம் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெம் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கு நம்ம சைடில் லீஃப் போட்டுக்கலாம். நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த சப்போர்ட்டிவ் கொடுக்கறது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சப்போர்ட்டிவ் வரும் அப்படின்றது கிடையாது. சப்போர்ட்டிவ் பொறுத்த வரைக்கும் டிசைன் டு டிசைன், லோட்டஸ் டு லோட்டஸ் வேரி ஆகும். ஆனால் ஒரு லோட்டஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாலே உங்களுக்கு நீங்கள் லோட்டஸ் எந்த டைரக்ஷனில் போட்டாலும் கிளியராக இருக்கும். எத்தனை செட் ஆஃப் பெட்டல்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதே லோட்டஸில் இன்னொரு வேரியேஷனில் ஒரு சின்ன லோட்டஸ் ஒன்று பார்ப்போம். ஸ்டெப் 1 இது மாற போகிறது கிடையாது. ஸ்டெப் 2ல் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது பட்டனுடைய 1/4 நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த லோட்டஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மேலே போடுறேன். பட்டனுடைய சைஸை விட அந்த செகண்ட் ஸ்டெப்பு பட்டனுடைய ஹைட்டை விட கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நான் போடுறேன். அடுத்தது செகண்ட் செட் ஆஃப் பெட்டல். இது என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் செட்டை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி போடுறேன். இப்போ தேர்ட் செட்டு இது கீழே போடுறோம். மீதி ஃபோர்த்து செட். அடுத்து ஃபோர்த்து செட்டு இதுக்கு கீழே சப்போர்ட்டிவ் எலிமெண்ட். இந்த லீஃப் வந்துட்டு என்ன பண்றேன்னா நான் ஒரு 2 செட்டாக போட்டுக்கிறேன். இது ஒரு வேரியேஷனுக்காக மட்டும் தான் அந்த மாதிரி நம்ம காட்டுறோம் லோட்டஸை. ஸோ நீங்கள் ஒரு லோட்டஸ்லேயே 2 சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே கீழே லீஃப் மாதிரி போட்டு ஒன்று போட்டுருக்கோம், இதுக்கு கீழே சைடில் இருந்து நம்ம இப்படி ஸ்டெம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு லோட்டஸ் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பஞ்சாகவும் நம்மளால் போட முடியும். போடும்போது ஒரே மாதிரியான லோட்டஸும் போடலாம், இல்லை 2-3 வேரியேஷன்ஸில் இருக்க லோட்டஸை நம்ம இப்படி பக்கத்தில் சைடில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு அழகான லோட்டஸ் பஞ்ச் மாதிரி இருக்கும். பாருங்க 2 சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன் நான் இங்கே. இதே மாதிரி இந்த சின்ன லோட்டஸை இந்த சைடில் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கர்வு குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி பக்கத்தில் போடும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு லோட்டஸ் பஞ்ச் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சின்ன லோட்டஸ் பஞ்ச். பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு ரீசன் இருக்குது நான் அதை சொல்கிறதுக்கு. என்ன ரீசன்னா, நல்லா உங்களுக்கு பழகும், அதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இந்த மாதிரி 4 ஸ்டெப்பையுமே ஒரு 10 டைம்ஸ் போடுங்க. ஒன்ஸ் இது நல்லா உங்களுக்கு பழகினதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் லோட்டஸ் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டலில் வேரியேஷன்ஸ் கொடுத்து இப்போ நம்ம இங்கே போட்டுக்கோ இல்லையா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லோட்டஸ் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டும் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோட்டஸ் பஞ்சுக்கு போகலாம். இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்றது எப்படி போடணும் அப்படின்னா, 4 ஸ்டெப்பும் ஒரு வாட்டி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து 2வது வாட்டியும் 4 ஸ்டெப், 3வது வாட்டியும் 4 ஸ்டெப் அப்படின்னு இந்த மாதிரி 10 டைம்ஸ் ஆகுது கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பழகும். ஓகே, இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் பின்டு கமெண்ட்டாக நான் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் என்கிட்ட தாராளமாக அதில் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிசைனுடைய சஜஷன், அதாவது நீங்கள் போட்டுட்ருக்கிறது கரெக்டாக இல்லை நீங்கள் இன்னமும் வந்து ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சஜஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ப்ராக்டிஸ் ஒர்க்கை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி நீங்கள் அது எப்படி இருக்குது, அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக நான் அதில் உங்களுக்கு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பை பாய்.